ஒரு பெண் அவளுடைய வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்தபோது 3 முதியவர்கள் அவள் வீட்டின் முன் அமர்ந்திருந்தார்கள். அவர்களை பார்த்த அந்த பெண், நீங்கள் யாரென்று எனக்கு தெரியவில்லை, இருந்தாலும் உங்களை பார்த்தால் பசியுடன் இருப்பதாக தோன்றுகிறது. அதனால் என் வீட்டிற்குள் வாருங்கள், நான் ஏதாவது சாப்பிடுவதற்கு தருகிறேன் என்று அந்த பெண் அம்மூவரையும் பார்த்து கூறுகிறாள். அதற்கு அந்த மூவரும், வீட்டில் உன் கணவன் இருக்கிறாரா என்று கேட்கிறார்கள். அதற்கு அவள், அவர் வீட்டில் இல்லை, வெளியே சென்றிருக்கிறார் என்று பதிலளிக்கிறாள். அப்படியென்றால் உனது கணவன் வரும் வரை நாங்கள் யாரும் உள்ளே வரமாட்டோம் என்று அவர்கள் கூறிவிடுகிறார்கள். மாலையில் அவளுடைய கணவன் வீட்டிற்கு வந்தவுடன் அவள் நடந்தவற்றை கூறுகிறாள். அதற்கு அவள் கணவன், தான் வீட்டிற்கு வந்துவிட்டேன் என்று கூறி அவர்களை உள்ளே அழைத்து வா என்று சொல்கிறார். அவள் வீட்டிலிருந்து வெளியே வந்து அம்மூவரையும் அழைக்கிறாள். அதற்கு அவர்கள், நாங்கள் மூவரும் ஒன்றாக வர முடியாது என்று கூறுகிறார்கள். ஏன் அப்படி என்று அவர்களிடம் அந்த பெண் கேட்க, அதற்கு அவர்களில் ஒரு முதியவர் இன்னொருவரை காண்பித்து, இவர் செல்வம் என்றும் மற்றவரை காண்பித்து இவர் வெற்றி என்றும் நான் அன்பு என்றும் கூறுகிறார். உள்ளே சென்று உன் கணவனிடம் எங்கள் மூவரில் யார் உன் வீட்டிற்கு வர வேண்டும் என்று ஆலோசனை செய்து வந்து எங்களிடம் சொல் என்று அவளிடம் கூறுகிறார். அப்பெண் வீட்டிற்குள் வந்து தன் கணவனிடம் அந்த முதியவர்கள் கூறிய அனைத்தையும் கூறுகிறாள். அதை கேட்ட அவளுடைய கணவன் மிகவும் ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் அடைந்து, நாம் நம் வீட்டிற்கு செல்வத்தை அழைப்போம், அவர் நம் வீட்டை செல்வத்தால் நிரப்பி விடுவார் என்று தன் மனைவியிடம் கூறுகிறார். அதை கேட்ட அவருடைய மனைவி அதற்கு அதிருப்தி தெரிவிக்கிறாள். ஏன் நாம் நம் வீட்டிற்கு வெற்றியை அழைக்க கூடாது என்று கேட்கிறாள். இவர்கள் பேசுவது அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த அவர்களுடைய மகள், ஏன் நாம் அன்பை அழைக்க கூடாது, அவரை அழைத்தால் நம் வீட்டை அன்பால் நிரப்பி விடுவார் அல்லவா என்று அவள் தன் கருத்தை கூறுகிறாள். இதை கேட்ட அவளுடைய பெற்றோர் தங்களுடைய மகளின் ஆசைப்படி அன்பை வீட்டிற்கு அழைக்க முடிவு செய்கிறார்கள். பிறகு தன் மனைவியிடம் அவளுடைய கணவன், நீ வெளியே சென்று அன்பை நம் வீட்டிற்குள் அழைத்து கொண்டு வா என்கிறார். அப்பெண் வெளியே வந்து அந்த மூவரையும் பார்த்து, உங்களில் யார் அன்பு, அவரை என் வீட்டிற்கு விருந்தாளியாக வருமாறு அன்புடன் அழைக்கிறேன் என்கிறாள். அதை கேட்ட அன்பு வீட்டிற்குள் செல்கிறார். அவரை பின்தொடர்ந்து மற்ற இருவரும் செல்கின்றனர். இதை பார்த்த அந்த பெண் மற்ற இருவரிடமும், ஏன் நீங்கள் வருகிறீர்கள், நான் அழைத்தது அன்பை மட்டும்தானே என்று ஆச்சரியப்பட்டு கேட்கிறாள். அதற்கு அம்மூவரும் அப்பெண்ணிடம், நீ செல்வத்தையோ அல்லது வெற்றியையோ அழைத்திருந்தால் மற்ற இருவரும் வெளியே இருந்திருப்போம். ஆனால் நீ அன்பை அழைத்திருக்கிறாய், எங்கு அன்பு இருக்கிறதோ அங்குதான் செல்வமும் வெற்றியும் இருக்கும் என்று பதிலளிக்கிறார்கள். கல்வி, வேலை, செல்வாக்கு, புகழ், குடும்பம் என்று நாம் ஒவ்வொருவரும் தேடி ஓடும் அத்தனைக்கும் பின்னால் ஆதாரமாக இருப்பது அன்பு ஒன்றுதான். சற்று சிந்தித்து பாருங்கள். நம்மை நேசிக்கவோ நம்மேல் அன்பு பாராட்டவோ ஒருவர் கூட இல்லை என்றால் என்ன ஆகும்? வாழ்வதற்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடும். எதிலும் வெற்றி, எங்கேயும் வெற்றி என்கிற இலக்கு தவறில்லை. சுகபோகமாக வாழ்வதற்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பொருள் ஈட்ட வேண்டும் என்று நினைப்பதும் தவறில்லை. ஆனால் நாம் வெற்றி பெற்றதை, பணம் சேர்த்ததையெல்லாம் அன்புடன் பகிர்ந்து கொள்ள ஒரே ஒரு ஜீவனாவது வேண்டும். அதனால்தான் புத்தர் தொடங்கி உலகில் தோன்றிய அத்தனை ஞானிகளும் அன்பு செய்தலை பிரதானமாக வலியுறுத்துகிறார்கள். இந்த உண்மையை சுட்டி காட்டுகிறது இந்த கதை.